இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனுக்கு அநேக தனித்துவங்கள் காணப்படுகிறது. அவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபியாக, சர்வ வல்லவராக, சர்வ ஞானம் படைத்தவராக அவர் காணப்படுகிறதை வேதம் நமக்கு அநேக இடங்களிலே காட்டுகிறது. இங்கே சங்கீதக்காரன் தாவீது கண்டுகொண்ட ஒரு உண்மையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர் அல்லது நிறைந்திருக்கிறவர் என்பதை கண்டு அவன் இங்கே ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஓம்னி பிரசன்ஸ் என்று சொல்லுவார்கள். இங்கே சங்கீதக்காரன் சங்கீதம் 139 இப்படியாய் சொல்கிறான், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று இங்கே தாவீது அத்தனை ஆச்சரியமாய் சொல்லுகிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது என்று சொல். இதில் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாரே. அவர் என் உட்காருதலை அறிந்திருக்கிறாரே, என் எழுந்திருத்தலை அறிந்திருக்கிறாரே, என் நினைவுகளை அறிந்திருக்கிறாரே. நான் படுத்தாலும் நான் நடந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறாரே. என் வழிகளிலெல்லாம் என்னை பாதுகாக்கிறாரே. என் நாவில் சொல்லு பிறவாததற்கு முன்னையெல்லாம் அதை அறிந்திருக்கிறாரே. இத்தனை நெருக்கமான ஒரு உறவோடு கூட அவர் என்னிடத்தில் இத்தனை பெரிய ஒரு ஆண்டவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற இவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன், புல்லுக்கொப்பான புல்லின் பூவுக்கொப்பான என் வாழ்விலே ஒன்றரை கலந்து விட்டு இத்தனையா என்னை நேசித்து என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கூட அவர் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறாரே, என்னை நடத்துகிறாரே. நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லி நினைத்தா கூட அவர் என்னை கண்டுபிடித்து விடுகிறாரே. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார். விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கே இருக்கிறார். இருளுக்குள்ளே போய் படுத்து கொண்டால் கூட அந்த இருள் என்னை அந்தகாரப்படுத்த மாட்டேங்குது. அது வெளிச்சமாக மாற்றி என்னை ஆண்டவருக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறது. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற அந்த ஆண்டவரை பற்றி நான் நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இத்தனையாய் என்னை பாதுகாக்கிற, இத்தனையாய் என் அசைவுகளை முதற்கொண்டு அறிந்திருக்கிற இவ்வளோ பெரிய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை குறித்து, அவருடைய எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற அவருடைய தன்மையை குறித்து இத்தனை ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவரையாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓம்னி பிரசன்ஸ், வானத்தையும் பூமியையும் நிறைத்திருக்கிற அந்த நிறைவானவர் நமக்குள்ளாக வந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்தும்படியாக நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கூட அவர் கவனித்து
நேர்த்தியான பாதையிலே நம்மை நடத்தி விடும்படியாக அவர் விரும்புகிறார். அதனால தான் ரோமரிலே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்மை புத்திரராய் எண்ணி நடத்துகிறதற்கு நம்மை முழுமையாய் சூழ்ந்திருக்கிற ஆண்டவருடைய கரங்களில் அந்த ஓம்னி பிரசன்ஸ் என்று சொல்லுகிறோமே, வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் பிரகாசமான வாழ்வை நமக்கு தந்து நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை நினைத்து நடத்துகிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என்னை நெருக்கி கரம் வைக்கின்றே உமக்கு மறை